ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மனமகிழ்ச்சி நாள் காலை வேளையிலும் கூட தேவ சமூகத்திலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் அனைவரையும் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்த அருமையான ஒரு செய்தி. இந்த செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் மத்தேயு 25வது அதிகாரத்தில் 29வது வசனம். மத்தேயு 25:29. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு உவமையில் இது சொன்னார். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். ஸ்தோத்திரம். உள்ளவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு இருக்கிறதும் எடுத்துக்கொள்ளப்படும். அதாவது இந்த உலக வழக்கத்தில் நாம் பார்க்கும் பொழுது இல்லாதவனுக்கு கொடுங்க, ஏழைக்கு கொடுங்க, இல்லாதவனுக்கு கொடுங்க என்று தான் உலக வழக்கம். உள்ளவனுக்கு இன்னும் கொடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க, இல்லாதவனுக்கு கொடுங்க என்பது தான் இந்த உலக வழக்கம். இல்லாதவன் ஏழை, அவனுக்கு கொடுங்க, இருக்கிறவனுக்கு இருக்குது என்பது தான் உலக வழக்கம். ஆனால் இங்கே ஒரு முரண்பட்ட கருத்தாக இயேசு சொல்லுகிறார், உள்ளவனுக்கு இன்னும் கொடு, இல்லாதவனுக்கு இருக்கிறத எடுத்துக்கோ என்று சொல்கிறார். என்று சொல்லும் பொழுது இந்த முரண்பட்ட கருத்தாவது இதில் ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. இது பொதுவாக நாம் சொல்லுகிற ஏழைக்கு இல்லாதவனுக்கு கொடுக்கிற காரியம் அப்படிப்பட்டது அல்ல. இது மாம்சப்பிரகாரமான ஒரு அர்த்தம் கொண்டதல்ல, இது ஆவிக்குரிய அர்த்தம் கொண்டது. ஆகவே என்ன உள்ளவனுக்கு என்ன கொடுக்கப்படும், இதுதான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் ஒரு அருமையான ஓமையை சொல்லி தான் இதை சொல்கிறார். என்ன உள்ளவனுக்கு என்ன கொடுக்கணும், என்ன இல்லாதவனுக்கு என்ன கொடுக்கக்கூடாது என்பதை ஆண்டவர் ஒரு ஓமை மூலமாக இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மத்திய 25வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 21வது வசனம், 21வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தில் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. அதாவது தன்னுடைய ஒரு எஜமான் தன்னுடைய வேலைக்காரணத்தில் என்ன பார்க்குறான், அவனுக்கு என்ன இருந்தது அவனுக்கு உத்தமமும் உண்மையும் இருந்தது. அருமையானவர்களே, உத்தமமும் உண்மையும் உள்ளவனுக்கு நிறைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இன்னும் கூட கொடுக்கப்படும். அதுதான் இங்கே அர்த்தம். நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் உண்மையாக இருந்தால், கர்த்தருக்கு உண்மையாக இருந்தால், தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களே உத்தமமாக இருந்தால், நமக்கு உத்தமமும் உண்மையும் நாம் உள்ளவர்களாக இருந்தால் நமக்கு இன்னும் நிறைய ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படும். அதுதான் இங்கே அர்த்தம். ஆகவே அன்பானவர்களே, நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியத்திலே உண்மையுள்ளவர்களாக இருப்போம், உத்தமம் உள்ளவர்களாக இருப்போம். அப்பொழுது கர்த்தர் இன்னும் நமக்கு அதிக ஆசீர்வாதங்களை கொடுப்பார். பாருங்கள், நமக்கு உலக பொருட்கள் கொடுக்கப்படுகிறது. அந்த உலக பொருட்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட உலக பொருட்கள் நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அதில் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டு இருக்கும் பொழுது அதில் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். நமக்கு கொடுக்கப்பட்ட உலக பொருட்களுடைய பொறுப்பில் உண்மை இல்லாதவர்களாக இருந்தால் எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த அநேக காரியங்களை நம்ம கொடுக்க முடியும்? லூக்கா 16வது அதிகாரம் 11வது வசனத்தில், லூக்கா 16வது அதிகாரம் 11வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்திலே மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? இந்த உலக பொருட்களே நீங்கள் உண்மை இல்லைன்னா பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை யார் கொடுக்க முடியும்? ஆகவே நமக்கு உத்தமமும் உண்மையும் இருக்கணும். ஒரு உண்மை இருக்கணும். நாம் செய்கிற எந்த வேலையிலும் கூட உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். ஏமாத்துகிற வேலை இருக்கக்கூடாது. அப்போ யார் நம்மை நம்பி அதிகமாக கொடுக்க முடியும்? கொடுக்க மாட்டாங்க. இதுதான் இங்கே அர்த்தம். சங்கீதக்காரன் சொல்கிறாரு, 51வது சங்கீதம் 6வது வசனத்தில், 51வது சங்கீதம் 6வது வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர்,
அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். ஆமாம், உள்ளத்தில் உண்மை இருந்தால்தான் கர்த்தர் நமக்கு அவருடைய ஞானத்தை கொடுப்பார், ஞானத்தை தெரியப்படுத்துவார். உள்ளத்தில் உண்மை இல்லாமல் ஏமாற்றுகிற காரியம் இப்படியாக அப்படியாக இருந்தால் நம்ம நம்பி ஆண்டவர் நமக்கு பரலோக ராஜ்யத்தினுடைய காரியங்களை கொடுக்க மாட்டார். ஆகவே என்ன இருக்கணும், என்ன உள்ளவனுக்கு என்ன கொடுக்கப்படும்? உள்ளத்திலே உண்மை இருக்கிறவனுக்கு ஞானம் கொடுக்கப்படும், பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்கள் கொடுக்கப்படும். அதுதான் இங்கே அர்த்தம். அடுத்தது பாருங்க, கடின உழைப்பு இல்லாதவனுக்கு உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். சோம்பேறியாக இருந்தால் அவனுக்கு அவங்ககிட்ட யாரும் கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் பொறுப்பை கொடுத்தா கூட அது வேஸ்ட் பண்ணிவிடும். அதனால் கடின உழைப்பு இல்லை, சோம்பேறினா ஐயோ இவங்ககிட்ட பொறுப்பே கொடுக்காதீங்கப்பா, எடுத்துருங்கன்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? அதே பாருங்கள், மத்தேயு 25 இன்னொரு ஊழியக்காரனை பற்றி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 26-27 வசனம், மத்தேயு 25 26-27 வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது, அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்தாயே. அப்படியானால் என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது நான் என்னுடைய வட்டியோடே வாங்கி கொள்வேனே என்று சொல்லி, அவன் ஒருத்தன் என்ன பண்ணுறான்? எஜமான் கொடுத்த 5 தாலந்தை உபயோகப்படுத்தி இன்னொரு 5 தாலந்தாக்கி 10 தாலந்தாக எஜமானை கொடுக்கும்போது எஜமான் ரொம்ப சந்தோஷப்படுறார். நல்லது, உத்தம உண்மையால் ஊழியக்காரனே, நான் கொடுத்த 5க்கு உண்மையாக இருந்தாய், இன்னொரு 5 சம்பாதித்தாய், கமான் உனக்கு இன்னும் அதிகமாக கொடுப்பேன்னு சொல்கிறார். இங்கே இன்னொரு ஊழியக்காரன் அவனுக்கு 1 தாளந்தான் கொடுத்தாரு, அதை கூட மண்ணில் புதைச்சி வச்சுட்டான். ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு கொடுத்த தாளந்தை நாம் மண்ணில் புதைத்து வைக்கக்கூடாது, அதை உபயோகப்படுத்தணும், உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். அப்பொழுது ஆண்டவர் அதிகமாக கொடுப்பார். ஆனால் அதை நமக்கு கொடுத்த தாளந்தை புதைச்சி வச்சா, இவனுக்கு கொடுக்கவே கொடுக்காதீங்கப்பா, இவன் யூஸ்லெஸ்ஸு, சோம்பலான ஊழியக்காரன் என்று சொல்லி இருக்கிறதையும் எடுத்துருவார். இதுதான் இந்த அர்த்தம். உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு இருக்கிறதும் எடுத்துக்கொள்ளப்படும். ஆகவே நம்முடைய உலக பொறுப்பாக இருக்கட்டும், ஆவிக்குரிய காரியங்களாக இருக்கட்டும், நமக்கு கர்த்தர் தேவன் கொடுக்கிறதுலே நான் உண்மையுள்ளவர்களாக இருந்து அதை பெருக்கணும். அப்போ தான் நமக்கு இன்னும் கொடுப்பார். அதெல்லாம் இருக்கணும், உத்தமம் உண்மை இருக்கணும். அடுத்தது பாருங்கள், விடாமுயற்சி இல்லாதவனுக்கு உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். விடாமுயற்சி இருக்கணும். ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, ஆமோஸ் தீர்க்கதரிசி 6வது அதிகாரம் 1 வசனத்தில், ஆமோஸ் 6:1, சியோனிலே நிர்விசாரமாக இருக்கிறவர்களுக்கு ஐயோ அப்படின்றார். ஆமோஸ் 6:1 சியோனிலே நிர்விசாரமாக இருக்கிறவர்களுக்கு ஐயோ. ஒரு விடாமுயற்சி கிடையாது, ஒரு சுறுசுறுப்பு கிடையாது, எப்படியாவது செய்து முடிக்கணும்னு கிடையாது. நிர்விசாரமாக இருந்தால் ஐயோ இவங்கிட்ட கொடுக்கவே கொடுக்காதீங்கன்னுவார். நிர்விசாரமாக இருக்கிறவனுக்கு எதை கொடுத்தாலும் அதை வேஸ்ட் பண்ணுவான். நிர்விசாரமாக பாருங்கள், நம்முடைய குடும்பங்களில் கூட சில பேருக்கு நிர்விசாரமாக இருப்பாங்க, எதை கொடுத்தாலும் அதை யூஸே பண்ண மாட்டாங்க, வேஸ்ட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு யாராவது கொடுப்பாங்களா? ஆகவே ஒரு விடாமுயற்சி, ஒரு வேலையை கொடுத்தா அதை விடாமுயற்சியில் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக்கி கொண்டு வருவாங்க. சில பேர் அவர்களுக்கு இன்னும் கொடுங்க அப்படின்வாங்க. விடாமுயற்சியில் நல்லது பண்ணுறானே, நல்ல முன்னேறி வருகிறானே, அவனுக்கு இன்னும் கொடுங்க அப்படின்வாங்க. ஆனால் அசதியாக நிர்விசாரமாக எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டு எதையுமே செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு இவனுக்கு கொடுக்கவே கொடுக்காதீங்க, கொடுத்ததையும் எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்வாங்க. ஆகவே விடாமுயற்சி இல்லாதவனுக்கு, அசதியாக இருக்கிறவனுக்கு, நிர்விசாரமாக இருக்கிறவனுக்கு இருக்கிறதும் எடுத்துக்கொள்ளப்படும். இதுதான் கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தையினுடைய காரியம். ஆகவே அருமையானவர்களே, நமக்கு எது கொடுக்கப்பட்டாலும், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் சரி, உலக பிரகாரமான காரியங்களும் சரி, எது நமக்கு கொடுக்கப்பட்டாலும் நாம் விடாமுயற்சியிலே அதை பற்றி இன்னும் அதை பெருக்கணும். விசேஷமாக விசுவாசிகளாகிய நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த விசுவாசம், கர்த்தர் மேலே இருக்கிற நம்பிக்கை, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய அந்த பக்தி, இதிலெல்லாம் நாம் விடாமுயற்சியுள்ள நம்ம தேவ பக்தியை பெருக்கிக் கொள்ளணும், விசுவாசத்தை பெருக்கிக் கொள்ளணும். அப்போ இன்னும் ஆண்டவர் அதிகமாக கொடுப்பார்.
அதெல்லாம் இல்லாமல் வந்தோம் போனோம், சர்ச்சுக்கு வருவோம் வரமாட்டோம், வசனத்தை கேட்போம் கேட்க மாட்டோம், அதன்படி நடப்போம் நடக்க மாட்டோம், இப்படி நிர்விசாரமாக அசதியாக இருந்தால் பிரியமானவர்களே, உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு கொடுக்கப்படுதும் அவர் எடுத்துக்கொள்வார். யூ வில் பி a total failure. ஆகவே விடாமுயற்சியாக, அசதி இல்லாதவர்களாக, நிர்விசாரம் இல்லாதவர்களாக, நாம் விடாமுயற்சி உள்ளவர்களாக நாம் பாடுபட வேண்டும், பயன்பட வேண்டும். சரி, அடுத்ததாக நம்ம என்ன சொல்கிறாரு வேதத்தில் நாம் பார்க்கும்போது, நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தர் நமக்கு கொடுத்த கொஞ்சத்திலே கர்த்தருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். பாருங்கள், ஒரு 10 குஷ்டரோகிகள் வந்தாங்க. பாருங்கள், நாம் வாசிக்கிறோம் லூக்கா 17வது அதிகாரத்தில், லூக்கா 17 16 17 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, லூக்கா 17 16 17 அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? 10 பேரை சுகமாக்கினார். அதில் ஒருத்தர் தான் திரும்பி வந்தான் நன்றி செலுத்த. மற்ற 9 பேரும் ஓடிட்டாங்க. நன்றி வாங்கினாங்க, வாங்கிட்டு ஓடிட்டாங்க, திரும்பியே வரல. ஒருத்தன் தான் திரும்பி வந்து நன்றி செலுத்த வந்தான். ஆனால் கர்த்தர் அங்கலாய்த்தார். ஐயோ, 10 பேருக்கு நான் சுகப்படுத்தினேன், ஒருத்தன் தானா எனக்கு நன்றி செலுத்த வந்தான், மற்ற 9 பேர் நன்றி செலுத்த வரலையே. அருமையானவர்களே, கர்த்தர் நம்ம கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக, கர்த்தர் இன்றைக்கு நம்ம கொடுத்திருக்கிற கொஞ்சம் ஆசீர்வாதத்துக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்தணும் என்று விரும்புகிறார். நாம் நன்றி செலுத்த 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 இன்னும் அதிகமாக கொடுப்பார். நன்றியுள்ள இருதயம் இல்லாதவனுக்கு கர்த்தர் இருக்கிறதையும் எடுத்துடுவார். நன்றி உள்ளவர்களுக்கு இன்னும் அதிகமாக கொடுப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால தான் 103வது சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். 103வது சங்கீதத்தில், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அப்படின்னு சொல்கிறார் சங்கீதக்காரன். ஆத்துமாவே கர்த்தருக்கு நன்றி செலுத்து, அவர் செய்த உபகாரங்களுக்கு நன்றி செலுத்து அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனங்கள் இந்த அதிகாரம் முழுவதும், 103வது சங்கீத அதிகாரம் முழுவதும் அவர் என்னென்ன ஆசீர்வாதங்களை அதிகமாக கொடுப்பார் என்று சொல்லிக்கொண்டே போகிறார். என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகளுக்கு உபகாரங்களுக்கு நன்றி செலுத்தினா இன்னும் அதிகமான நன்மைகளை உனக்கு கொடுப்பார். ஆனால் அந்த நன்றி அறிதல் இல்லாதவங்களுக்கு இருக்கிறதும் எடுத்துக்கொள்ளப்படும். ஆனால் நன்றி அறிதல் உள்ளவர்களுக்கு இன்னும் கூடுதலான ஆசீர்வாதம் கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, என்ன இருக்கிறவங்களுக்கு, என்ன உள்ளவங்களுக்கு இன்னும் கொடுக்கப்படும், என்ன இல்லாதவங்களுக்கு கொடுக்கப்படாது என்று நாம் பார்க்கும்பொழுது, உத்தமமும் உண்மையும் உள்ளவர்களுக்கு இன்னும் அதிகமாக கொடுக்கப்படும். கடின உழைப்பு இல்லாத சோம்பேறிக்கு இருக்கிறதும் எடுத்துக்கொள்ளப்படும். விடாமுயற்சி இல்லாதவனுக்கு இருக்கிறதும் எடுத்துக்கொள்ளப்படும். அசதியாக உதாசீனமாக இருக்கிறவனுக்கு இருக்கிறதும் எடுத்துக்கொள்ளப்படும். ஆனால் விடாமுயற்சி உள்ளவனுக்கு இன்னும் அதிகமாக கொடுப்பார்கள். நன்றி அறிதல் உள்ளவனுக்கு இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நன்றி இல்லாதவனுக்கு இருக்கிறதும் எடுத்துக்கொள்ளப்படும். கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது, நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்கணும், ஆயத்தமுள்ளவர்களாக, எப்போவும் ரெடியாக இருக்கணும். எதுக்கும் விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களிலே நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். இதே நம்ம மத்தேயு 25 நாம் ஆரம்பிக்கிறார் பாருங்கள், முதல் வசனத்தில். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. பரலோக ராஜ்யத்தை மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகிற 10 கன்னிகைகளுக்கு ஒப்புடுறாரு. அதில் 5 பேர் விழிப்பாக இருந்தாங்க, 5 பேர் ஆயத்தமாக இருந்தாங்க, மற்ற 5 பேர் விழிப்பு இல்லாதவர்களாக, ஆயத்தம் இல்லாதவர்களாக. என்னென்ன எதில் தெரியுதுன்னா, அவங்க தங்களுக்கு வேண்டிய சஃபிஷியன்ட் எண்ணெயை வச்சுருந்தாங்க. இவங்க விழிப்பாக இல்லாமல், ஆயத்தமாக இல்லாமல், வேண்டிய அளவு எண்ணெய் இல்லாமல் இருந்தது. திடீர்னு வந்தார், மணவாளன் வந்தார், இவங்ககிட்ட எண்ணெய் தீர்ந்து போச்சு. ஆனால் அவங்க ஸ்டாக் வச்சுருந்தாங்க எண்ணெய். அதனால் அவங்க விழிப்பாக இருந்தாங்க, ஆயத்தமாக இருந்தாங்க, மணவாளனோட பிரவேசித்தாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரியமான நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வருகிறார். நாம் ஆயத்தமாக இருக்கணும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் எல்லாம் 100% ஆயத்தமாக இருக்கணும்.
நம்ம அபிஷேகம், நம்முடைய விசுவாசம் எல்லாமே ஆயத்தமாக இருக்கணும். சரி, அவர் வந்தால் பார்த்துக்கலாம், எப்போ வராரோ பார்த்துக்கலாம். அப்படி அல்ல. அப்படி ஆயத்தம் இல்லாதவர்கள் இருக்கிறதும் எடுத்துக்கொள்ளப்படும். ஆயத்தமாக இருக்கிறவர்கள் உள்ளதும் இவ்வளவு உள்ளவர்களுக்கு இன்னும் கொடுக்கப்படும். அவர்கள்தான் கர்த்தர் வரும்பொழுது அவரோடு சேர்த்து கொள்ளப்படுவார்கள். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான சகோதர சகோதரி, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திலானாலும் சரி, உலக காரியமானாலும் சரி, நம்ம எப்போ விழிப்பாக ஆயத்தமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். நம்முடைய ஒவ்வொரு காரியத்தில் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும், உத்தமம் உள்ளவர்களாக இருக்கணும். அவர்களுக்கு இன்னும் கொடுக்கப்படும். உத்தமம் இல்லாமல், உண்மை இல்லாமல், சோம்பேறிகளாக, உதாசீனம் உள்ளவர்களாக, ஒன்றுமே இல்லாமல், விடாமுயற்சி இல்லாமல், கடின உழைப்பு இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு ஒன்றுமே கொடுக்கப்படாது, எடுத்துக்கொள்ளப்படும். இதுதான் கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தையினுடைய தாற்பயம், கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தையினுடைய அர்த்தம். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த உலக வாழ்க்கையிலும் சரி, எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திலும் சரி, நாங்கள் உள்ளவர்களாக, உத்தம உண்மையும் உள்ளவர்களாக இருக்க காணப்பட கிருபை தாரோம். ஆசீர்வதி வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.